என்ன இந்த இடம் இப்படி இருக்கு? எங்க பார்த்தாலும் நெருப்போல இருக்கு. ஆஹா, மாட்டினேன் இன்னைக்கு நான். இரு இரு இரு. அச்சோ, அது கொடுத்தது. நோ, ஒரே மிஸ் ஆச்சிருச்சு. யோ கைஸ், வெல்கம் பேக் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம பிளாக் மீ தூக்காங்க தான் ப்ளே பண்ண போறோம். இது பார்ட் 3. இது மட்டும் இல்ல, சாப்டர் 1ஓட எண்டும் இன்னைக்கு தான். I am back to the Wukong world. இந்த வேர்ல்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கேமை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த கேமை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த கேமோட ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண பார்ட் 1 பார்ட் 2 பாருங்கள். பார்ட் 2 கூட தேவையில்ல, பார்ட் 1 பார்த்தீங்கன்னாவே இந்த கேமோட ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம சன் வூகாங்கோட 6 பவரை கண்டுபிடிச்சாதான் திரும்பி சன் வூகாங்கை நம்ம மீட் பண்ண முடியும். ஆனால் இன்னும் ஒரு பவர் கூட நம்ம கண்டுபிடிக்கல. அது ஒரு தீவில் ஒரு பகுதியில் இருக்கும். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, ஒன்னையாவது கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இங்கே ஒரு பெரிய டோர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள என்ன இருக்க போகுதோ. யாரோ அங்கே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. யார் அது? ஐநூறு ஆண்டுகள் நான் மறுபடியும் இந்த கோயிலை கட்டமைச்சேன். இன்னும் மிகப்பெரிய அளவுல அந்த துறவிகள் எல்லாரும் தீக்கு இரையாயிட்டாங்க. அவங்கெல்லாம் பேயா மாதிரி பிளாக்ஃபீல்ட் மவுண்டன்ல தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது நான் தான் அவங்களுக்கு நித்திய அமைதியை கொடுத்தேன். அந்த தீயில எரிஞ்ச சாஸ்தானங்களை கூட பீஸ் பீஸா நான் தான் திருப்பி அமைச்சேன். ஆனா எனக்கு எப்பயுமே தெரியும் நீ ஒரு நாள் திரும்பி வருவேன்னு. நம்மள தான் சொல்றானா? அடே 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 மொட்டையா, என்னடா பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கிற? நீ மட்டும் தான் திடீர்னு வந்து அடிப்பியா? இப்ப பாரு, அங்கேயே சாங் மாட்டிக்கிட்டியா? செத்துறா இன்னைக்கு நீ. சேனல் கவர் கட்டுவோம். இது எப்படி இருக்கு? சும்மா அதிரது இல்ல. ஏடா கருப்பு கலர் காத்தா மாறிட்டா. அடிக்க வராங்க நம்மள. இதுதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, நைட் டைம்ல போனா காத்து கருப்பு வந்து அடிக்கும்னு. அது இவன் போல. எங்கடா போனா அவன்? அங்க பாருங்க, சூறாவளியை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அவன் மொட்டை மண்டையிலே போட்டாதான் சரியா இருக்கும். வா 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 வா, ஹெவி ஷாட் போடுறேன்டா. மொட்டையா, இவனை நம்ம அழிக்கணும்னா கீழே அங்கே ஒயிட் கலர் ஒரு லைன் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அவனோட லைஃப். அது ஃபுல்லாக குறைச்சாதான் அவனை நம்ம டிஃபீட் பண்ண முடியும். சரி, நம்ம உருமாற வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்போ வாடா, இனிமே தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. இல்ல, ஒரு பேச்சுன்னு சொன்னேன், அதுக்குன்னு போட்டு அடியடியில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஓனாய் பவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடும். அதுக்குள்ளே எப்படியாவது அவன் கதையை முடிக்கணும். ஆனால் அவன் நம்ம கதையை முடிச்சிருவான் போல. அவன் கையில் போறீங்களே ஒரு பெரிய வெப்பனை வச்சுக்கிட்டு இருக்கான். அதை மட்டும் ஏதாவது பண்ணிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் அவன் டம்மி தான். ஆனால் அது எதுவுமே பண்ண முடியல நம்மளால. அவன் லைஃப்பை குறைச்சே ஆகணும். அச்சு அடிக்கிறானே, நான் வந்து போவான். எங்கே போனா? அடே 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 இருறா. அது அண்டர் டேக்கர் ஷாட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். டபிள்யூல எது இருந்திருப்பான் அந்த தடியை. தடியா, ஐயோ ஓனாய் பவர் வேற குறைய போகுதுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்மளால இந்த ரூபத்தில் இருக்க முடியும். ஆஹா, சொல்லி வாய முள்ள போச்சு. அவன் வேற காட்டா மாதிரி படிக்க போறான். டே இருறா இருறா, சொல்லிட்டு வாடா. எங்கே போனான்னு தெரியல. பின்னாடி வரான். நான் வந்து இருங்க, அவன் மூவை நல்லா நோட் பண்ணி பார்ப்போம். வரான்டா. எப்படி அவன் மூவை நோட் பண்ணா மட்டும்தான் அவனை நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியும் போலங்க. நம்மகிட்ட ஹெல்த் வேற கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெல்த் என்கரேஜ் பண்ணிக்குவோம். அவனோட மூவை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறாங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாலும். என்ன மறைச்சு போயிட்டான். இதுல புதுசா இருக்கு. இது என்னடா புதுசா பண்றான். இதுக்கு மேலே விடக்கூடாது. ஏன்னா பிரேஸ் பண்ணி அடிக்கலாம்னு நினைச்சேன், அதை உடச்சிட்டு போயிட்டான். நம்ம போர் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம திரும்பி அவனை அடிக்கவும் முடியாது. ஏன்னா இப்போ அவன் காத்தா இருக்கான். அவன் அடிக்கும் போது எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா கரெக்டாக அடிச்சிட்டானே. நம்ம கிட்ட இருக்க பவரை யூஸ் பண்ணி இவனை டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம் தான் போல. அதனால நம்ம நார்மலாக அவனை அடிச்சே காலி பண்ண வேண்டியதான். வாடா வாடா, பக்கத்தில் வாடா வாடா. ரொம்ப நேரம் நின்றுட்டு அதை வச்சுக்கோ. இப்போ அவன் வேற சுற்றி அடிப்பான். எஸ்கேப். நல்ல வேலை, அவனை விட்டு தூரமாக வந்துட்டேன். இவனை எப்படி அடிக்க போகிறோமோ தெரியல. அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஆடா ஆச்சி, எப்படா இவன் இங்கே வந்தான்? இவங்கிட்ட வேற ஏதோ ஒரு பவர் இருக்குங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வந்து அடிக்கிற மாதிரி. இன்னும் அங்கே தான் நின்றுக்கிட்டு நாளைக்கானா எங்கே போனா? எங்கடா போனேன்? தோறாமல் இருங்க. கன்ஃபார்ம் இவங்கிட்ட நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் ஆகிற பவர் இருக்குங்க. அவன் கையில் இருக்க வெப்பனை வச்சு காட்டு சுற்றுறாங்க. முன்னாடி என்ன இருக்குது ஏது இருக்குன்னா பார்க்குறதே இல்லை. அவன் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான். நியூ பிளேஸ் போடு. இப்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவன் மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான், இப்படியே அவன் கதையை முடிச்சிடணும். ஐ எம் பேக் டு ஃபார்ம். இது வரைக்கும் நீ ஆடிட்ட, நீவே யார்கிட்ட போடுறா. இப்போ ஒரு ஹெவி ஷாட் போட்டோம்னா கண்டிப்பாக அவன் கதை முடிஞ்சிடும். அச்சோ, வலிக்கு விட்டுருச்சே. இப்போ கீழே விழுந்தது ஒரு செகண்ட் லேட்டாக விழுந்துருந்தோம். அவன் இப்போ குத்துன ஸ்பீடை பார்த்தீங்களா? அதில் மாட்டி இருந்துருப்போம். நம்மகிட்ட வேற ஹெல்த் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருங்க, நம்ம சொர்க்கோடு கீழே இருக்கிற மருந்து எடுத்து குடிச்சு ஹெல்த். அவனை போய் ஹெல்த் எடுத்து நம்ம பார்த்தீங்களா? நம்மள மாதிரியே அப்பயே நினைச்சேன், என்னடா ரொம்ப நேரமாக அடிக்கிறோம், அவனுக்கு ஹெல்த்தே குறைய மாட்டேங்குதேன்னு.
இவன் நம்புற மாதிரி ஹெல்த் ஏற்றிக்கிறான், மறுபடியும் ஹெல்த் ஏற்றுறான். என்னடா ஹெல்த் ஏற்றுறான்னு பார்த்தா நெருப்பு ஊதுறான். இவனை எப்படா சமாளிக்கிறது? ஹெல்த்தை குறைச்சிட்டானே. ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நமக்கு லாஸ்ட் வீடியோவில் கிடச்சிச்சு இல்லை ஃபயர் ப்ரூஃப், இதை எடுத்து மேலே போட்டுக்குவோம். இதுக்கப்புறம் அவன் நெருப்பு ஊதுனாலும் நமக்கு எதுவும் ஆகாது. ஓகே, அவனை எப்படி லாக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அவன் லைஃப் குறைஞ்சிருச்சு. எப்படியாவது அவன் கதையை முடிக்கணும். முடிஞ்சிச்சு அவன் கதை. எவ்வளோ நேரம் ஆட்டம் காமிச்சிட்டான். நீ கொஞ்சம் கேவலமான தந்திரங்கள்லாம் வச்சிருக்க. உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா மலை உச்சில வந்து சந்தி. ஹேய், எங்க போற? உலக நின்றா, இங்கே உன் கதையை முடிக்கிறேன். சே, நம்ம இருந்து தப்பிச்சு போயிட்டான். பெருசு போட்ட மந்திரம் கடினமாக தெரியலாம், ஆனால் அது கற்றுக்கொள்வது கடினமல்ல. அந்த கருப்பு கரடிக்கு வலிமையே இல்லை. குவானியனுக்கு சேவை செய்வது அவனுக்கு பெரிதாக பயனில்லை. ஆனால் அவர் இங்கு விட்டு சென்றது நமக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். என்ன விட்டுட்டு போனாரு? இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக கருதுங்கள். என்ன பண்ணாரு? நியூ ஸ்பெல்ஸ். ஓ, நமக்கு ஏதோ ஒரு நியூ பவர் கிடைச்சிருக்குங்க. போடு. என்ன பவர் தான் தெரியல. இங்கே பாருங்க, சைடில் ஆட் ஆயிருக்கு. இதை வச்சு என்ன பண்றது? பெருசா சொல்லிட்டு போ. கவனத்தை எங்கும் சிதறவிடாமல் நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கிறது. நேரம் வரும்போது ஒன்னையவே கொடுத்து நீ போராட வேண்டியதாக இருக்கும். நம்ம என்ன கேட்டா அவர் என்ன சொல்லிட்டு போறாரு பாருங்க. வயசான பீஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல. இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு இதுக்குள்ள இருந்து, பட் அது எதுக்கு யூஸ் ஆகும் தெரியல, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் நமக்கு இப்போ கிடைச்சிருக்க பவர் கண்டிப்பாக ஒரு சூப்பரான பவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, ரோஜா பூவா? சரி, ஓகே, இதையும் கலெக்ட் பண்ணி அப்படியே பாக்கெட்டில் போட்டுக்க வேண்டியதான். இப்போ ஒரு மொட்டையை நம்மளை போட்டு அடிச்சு பொழந்து எடுத்தான்ல, அவனோட ஏதோ ஒரு பவர் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அவன் விட்டுட்டு போன ஏதோ ஒன்று தான் இந்த பெரியவர் கலெக்ட் பண்ணி நமக்குள்ள பவராக கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி என்ன பவர்னு பார்த்தோம்னா, அது திரும்பி பூஸ்டப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த பவர் இப்போ வேஸ்ட் ஆயிரும். அதனால கொஞ்ச நேரம் இருப்போம். எவனாவது போகிற வழியில் இருப்பான்ல, அவன்கிட்ட அந்த பவரை யூஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, அருவிலாம் தண்ணி ஊற்றுது, பார்க்கவே அழகாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கானேன்னு சொல்லிட்டு. எஸ், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அதான் வருஷத்தில் ஒரு நாள் வருமே, அதுதான் அதே தான். என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி என் பர்த்டேங்க. நம்ம லவ்லி பாஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே சாக்லேட் கேக்லாம் கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் நான் ஃபேஸை கூட காமிச்சது கிடையாது. அதனால நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. சாக்லேட் கொடுக்கலன்னா என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கொடுத்தாவே நீங்கள் ஹாப்பி ஆகிடுவீங்க. நீங்கள் ஹாப்பினா நானும் ஹாப்பி தான். நீங்கள் அதிகமாக என்கிட்ட இப்போ ரீசெண்டாக கேட்ட விஷயம்னா பிளாக் வித் ஊக்காங் கேம் தான். அதனால உங்கள் ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றியாச்சு. ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் எனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுத்துருக்கணும். கேட்கலாம். அந்த மேஜிக் உங்கள் ஹேண்டில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இந்த மேஜிக்கை ஒரு செகண்டில் பண்ணிடலாம். நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு சின்ன கிஃப்ட். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால நம்ம டெலிபோர்ட் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு குரங்கு கூட மரத்து மேலே நான் ஒரு பாம்புக்கு பயந்து தொங்கிக்கிட்டு இருக்கோம். அதை கூட காப்பாற்றிருப்போம். இப்போ அதை மீட் பண்ண தான் போய்கிட்டு இருக்கோம். அதோட வீடு இந்த குகை தான். இங்கே உட்காந்துருக்கு பாருங்க. ஸோ இது பார்க்க எதுக்கு வந்திருக்கோம்னா, இதுக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க பொருள்லாம் அப்கிரேட் பண்ண முடியும். எதை அப்கிரேட் பண்ணலாம்? இதுவும் நமக்கு அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது அப்கிரேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம வச்சிருப்போமே சொரக்குடுக்க, அதுக்குள்ளே தான் மருந்தெல்லாம் இருக்கும் நம்ம ஹெல்த் ஏற்ற. இதை அப்கிரேட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு இதை அப்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். மாற்றி பண்ணிட்டேன். சரி, ஓகே, வேறு ஏதோ பொருள் தேவைப்படும். அது கிடச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மங்கியை வந்து மீட் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு பர்த்டேங்கிறது எங்கள் வீட்டில் இருக்கவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்தது. நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே கமெண்டில் நிறைய பேர் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்களே, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஒருவேளை வேறு ஏதாவது வீடியோவில் சொல்லியிருப்போமோ தெரியல. ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த காலத்தில் நம்ம பர்த்டே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். என் பர்த்டேவும் ஞாபகம் வச்சு மிஸ் பண்ணிங்களே, அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நம்ம மறுபடியும் பழைய இடத்துக்கு டெலிஃபோர்ட் ஆகி போயிடுவோம். நம்ம முன்னிருந்த இடத்துல நல்லா பளிச்சுன்னு இருந்தது. இங்கே பாருங்களேன், ஈவினிங் டைம் ஆயிடுச்சு போல், கொஞ்சம் இருட்டாக இருக்குது. அகைன் இந்த மலைக்குள்ளே நம்ம வந்தாச்சு. நம்ம ஜாயின் ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கில்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இதுலேயே நம்ம ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா அடுத்த செக் பாயிண்ட் எங்கே வச்சிருப்பானு கூட நமக்கு தெரியாது. இதில் எது இன்க்ரீஸ் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. எது பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் நிறையா சொல்லியிருந்தீங்க. அதில் இது சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹேய், ஏன்னா பம்பரம் இந்த சுற்றுறான், சூப்பராக இருக்குங்க. ஓகே, இது வச்சாச்சு. நம்மகிட்ட ஒரே ஒரு டோக்கன் தான் இருந்தது, அதனால அது மட்டும் தான் பண்ண முடியும். சரி, இந்த காட்டுக்குள்ளே நம்ம மறுபடியும் நம்ம பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். போகிற வழியில் என்னென்னலாம் வரப்போதோ. இப்போ தான் நான் சொன்னேன், அதுக்குள்ளே இங்கே ஒருத்தன் வந்துட்டான், செத்து போடான். இங்கே போகிறீங்களே, நம்ம போட்டிருக்க மாஸ்கில் ரெட் கலரில் லைட் எரியுது, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இன்னும் போகிற வழியில் யார் யாரெல்லாம் வர போகிறானுங்களோ தெரியல.
எவன்டா அவன் இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஓனாயி அம்புல நெருப்பை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு நம்மள. ஐய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடிக்கிறேன் சித்து போ. 2 அடியில் முடிஞ்சிச்சு. எவன்டா முதல்ல அடிக்கிறது? பின்னாடி இருந்து அம்பு வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் மட்டும் கேப் கொடு எனக்கு. இப்போ அடி முடிஞ்ச அடி. ஏடி எப்படி இருக்கு? நம்மளால ஷார்ட் ரேஞ்சில் மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும். இந்த மாதிரி அம்பு வச்சு அடிச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே பாருங்க மலை விழுந்தா அவ்வளோதான். முன்னாடி இருக்க மலையை போருங்களேன், எங்கேயோ பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் அந்த கேமோட இன்ட்ரோ வரும்ல, அந்த இடம் தாங்க. அங்கேருந்து தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அங்கே ஒருத்தன் அந்த வச்சுக்கோ. அஜ்ஜோ தூரத்தில் இருந்து அம்பு வச்சு வேற அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்களே. அவனுங்களை வேற பக்கத்தில் போனால் மட்டும்தான் அடிக்க முடியும் நம்மளால தூரத்தில் இருக்கிறவங்களை அடிக்கிற மாதிரி எந்த பவர் நம்மகிட்ட இல்லை. அது இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் இவன் கதையை முடிப்போம். டம்மி பீஸ் 4 அடியிலே போய் சேர்ந்துட்டான். சரி ஓகே, அப்படி முன்னாடி மூவ் பண்ணி போவோம். அவனுங்க அடிச்சானுங்களா? ஆஹா, நிறைய பேர் அம்பு வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இருக்கடா. ஐயோ தெரியாம கைப்பட்டு என்டர்ஜென்சி பவரை வேற வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆஹா, சட்டையெல்லாம் வேற நெருப்பு பிடிச்சிக்கிச்சே. இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கதை முடிஞ்சிடும் போல. இங்க ஒருத்தன் இருக்கான், இவனையும் போட்டு தள்ளுவான். இவனுங்களாம் ஈஸியாக செத்துறானுங்க. ஆனால் அவனுங்க பக்கத்தில் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேலே ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஹெல்த் ஏற்றிக்குவோம். எனக்கு தெரிஞ்சு மேலே நிறைய பேர் அம்பு வச்சு நம்மளை அடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். கீழே பாருங்களேன், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஐயோ அங்கே போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எவனோ பின்னாடி அம்பு வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இருங்கடா, கொஞ்சமாவது கேப் போடுங்கடா. வர்றது ஐயோ இவனா நம்ம கேமுக்குள்ளே வந்தப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாஸ் அடிச்சோம்ல, அவனை மாதிரியே இருக்கான். ஒருவேளை அவனோட தம்பியாக இருப்போம். இவனெல்லாம் ஈஸியாக அடிச்சலாம். என்கிட்ட அடப்பாவிகளை இவன் அடிக்கிற கேப்புக்குள்ள வேற எவனை அடிக்கிறான். இவனுக்கு ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஏன்னா அம்பை வச்சு தூரத்துல இருந்து அடிச்சுட்டு இருக்கீங்க. ஐயோ இவனை அடிச்சா அவன் அடிக்கிறான், அவன் அடிச்சா இன்னொருத்தன் வந்து அடிக்கிறான். இருங்கடா, கொஞ்சமாவது கேப் விடுங்கடா. ஃபர்ஸ்ட் இந்த ஓனாயிங்க கதையை முடிக்கணும். இதுங்க தான் அம்பை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. கீழே இருக்கவனுங்க கூட ஈஸியாக அடிச்சிடலாம். இவனுங்களை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். இங்கே ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கான் மேலே. ஐயோ மேலே ஏற முடியலையே. இருங்கடா, மாற்றி அடிக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் அந்த எரும மாடு மாதிரி இருக்கவனை நம்ம பவரை வச்சு லாக் பண்ணுவோம். நியூபலைஸ் ஆன். ஐயோ இவனுக்கு புரிய வச்சு அவன் மாட்டிக்கிட்டானே. இதுக்கு மேலே முடியாது. அந்த நியூ பவர் என்னன்னு பார்ப்போம். அந்த பெருசு கொடுத்த நியூ பவர் இதுதான். நம்ம இங்கே இருக்கிறோம், அவன் அங்கே போட்டு குத்திக்கிட்டு இருக்கான். ஓகே, இந்த பவர் அவங்க கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம் போலங்க. இன்வெசிபிள் பவர் போல. இது தெரிஞ்சிருந்தா முன்னே அதை நான் யூஸ் பண்ணி இங்கேருந்து நேரம் இவனுங்கிட்ட மாட்டாமல் போயிருக்கலாம். ஐயோ அதுக்குள்ள பவர் போயிருச்சு. கொஞ்ச நேரம் தான் இருக்குமா? அது போனா என்ன, நம்ம கிட்ட கைவசம் இன்னொன்று இருக்கு. எல்லாரும் ஒன்று சேர்ந்தாடா என்ன அடிச்சிங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்னாவே நான் புலந்து கட்டுறேன்டா. ஃபர்ஸ்ட் இந்த எரும மாடை சாய்ப்போம். அவ்வளோதான், இந்த எரும மாட்டோட கதை முடிஞ்சிச்சு. இங்கே ஒரு குட்டி இருக்கான். இவன் ஏன்னா ரே என் முட்டி சைஸுக்கு தான் இருக்கிற, நீ என்ன அடிக்கிறியா? ஒன்ன அவ்வளோதான், இது கதை முடிஞ்சிச்சு. மேலே ஒரு ஓனாய் நின்று நம்மளை அம்பை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கிட்ட எப்படியாவது போகணும். உங்ககிட்ட வர முடியாதுங்கிற தைரியத்தில் தானே என்ன அடிக்கிறேன். நான் சுற்றிட்டு வரேன். இது மேலே ஏறி போகலான்னு பார்த்தா இப்படியும் போக முடியல. இங்கே பாருங்க, அங்கே ஒன்று அடிக்க போகலான்னு பார்த்தா இங்கே நின்று நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஈஸியாகவே போட்டு தெரியலாம். அவ்வளோதான், இது கதை முடிஞ்சிச்சு. நம்மளால் ரொம்ப நேரத்துக்கு இந்த ரூபத்தில் இருக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பவர் வேறு போக போகுது. முடிஞ்சு போச்சுடா. இனிமேல் இதுங்க தொல்லை தாங்காது. இருங்க, நம்மகிட்ட ஃபயர் ப்ரூஃப்னு ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்து மேலே போட்டுக்குவோம். இனிமேல் நம்ம மேலே நெருப்பு பிடிக்காது. ஆனால் அம்பு வச்சு அடித்தா ஹெல்த் குறைய தான் செய்யும். இதை மேலே ஏறி அடிக்கவே முடியல என்ன பண்ணாலும். சரி விடுங்க, ஹெல்த் ஏற்றிட்டு கீழே ஒரு செஸ்ட் பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸ்குள்ளே ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே போய் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணலாம் தான் இங்கே வந்து நின்னேன். அதுக்குள்ளே பின்னாடியே ஒரு அம்பு வச்சு அடிச்சு பிடிச்சி ஓகே கீழே இறங்கியாச்சு. அதை ஓப்பன் பண்ணி என்னடா நடந்துச்சு இப்போ? இது யாரு? வாமா மின்னல் ரூபாய் என்ன வேகம் வந்துச்சு. இதுக்கெல்லாம் எவி சாட்டை போட்டு ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். அந்த பக்கம் இருக்கு, நான் இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, அதை இப்படியே லாக் பண்ணியாச்சு. இது நார்மலாக மாறத்துக்குள்ளே இது கதையை முடிச்சிட வேண்டியதான். இந்த மலைக்குள்ளே ஏகப்பட்ட வித்தியாசமான மிருகங்களாம் இருக்குது. இதெல்லாம் என்ன மிருகனே தெரியல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்க. இந்த மிருகத்தை அப்படியே இந்த மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளி விட்டுலாமா? அப்படியே இந்த ஒட்டுக்கு கூட்டு தள்ளி விடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அது போய் சேர்ந்துருச்சு. சரி ஓகே, இது என்னதுரா? நம்ம சொரக்கு கொடுக்க ஃபுல் ஆகும்ல, அது போல். சரி ஓகே, நம்ம ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். இப்போ பிடிச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த சொரக்கு கொடுக்க மேலே ஒரு மந்திரம் போட்டு ஒரு ஃப்ரீவர் நம்ம கொடுத்தாரு. அதனால தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. இல்லைன்னா இது எதுவுமே நம்மளால எடுக்க முடியாது. பவர் கிடைச்சிருக்குங்க. இப்போ ஒன்று அடிச்சுமுல, அதோட பவரே நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ள என்ன இருக்குது? ஏதாவது பெரிய புதையல் கிடைக்க போதா? ஏதோ ஒரு சின்ன பீஸ் கிடச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது. பாலமா? ஆனால் பாலம் உடஞ்சிருக்கு. ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகலாமா? ஒருவேளை தப்பி தவறி கீழே விழுந்துட்டோம்னா கீழே இருந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து மேலே ஏறி வரணுமே. வேணாம் நம்ம ரிஸ்க்லாம் வேணாம். நம்ம இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது, இதுலேயே போய்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மலையோட உச்சிக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மலை உச்சியில் ஏதோ ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு நமக்கு, அது மட்டும் தெரியும். ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மொட்டை மண்டையை நான் அடிச்சோம்ல, அவன் காத்தா மாதிரி பறந்து போகும்போது மலை உச்சியில் முடிஞ்சா வந்து சந்தின்னு சொன்னான். அப்போ கண்டிப்பாக அவன் திரும்பி வருவான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இதை வச்சு அடிக்குது. இப்படி நீ எதை தூக்கி அடித்தாலும் என் மேலே படாது. ஆனால் ஏன் அடிக்க மாட்டேங்குது? என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏமாற்றி வச்சிருவா நம்மளை. பல்பாக போச்சே. சரி ஓகே, அப்படி முன்னாடி மூவ் பண்ணி போவோம். அச்சோ சொங்க பாருங்க முன்னாடி மாற்றி இதெல்லாம் மாட்டிருந்தோம். அவ்வளோதான், கேப்பே விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அது எப்படியாவது பக்கத்தில் போகணும். வந்துட்டேன்ல, அம்பை வச்சு அடிக்கிற. இப்போ உன் பக்கத்துலேயே நிற்கிறேன். முடிஞ்சா இப்போ அடி பார்ப்போம். அவ்வளோதான், இது கதை முடிஞ்சிச்சு. சரி ஓகே, அப்படியே முன்னாடி மூவ் பண்ணி போவோம். இங்கே ஏதோ ஒரு புத்தர் சிலை இருக்குங்க. இது என்னது? சிறந்த டிசீஸு என்ன கிடச்சிருக்குன்னு இல்லை.
ஓ நம்மளோட லைஃப் லைன் இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு நினைக்கிறேன். இது லைஃபா? ஸ்டாமினாவோட அந்த லைன் பாருங்களேன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆடாடாடா இருங்கடா, கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட விடுங்களா, அதுக்குள்ளே அடிக்கிறானுங்க. இவங்க ஏகப்பட்ட பேர் நிற்கிறானுங்க. எப்படியோ அவனுக்கு பக்கத்தில் வந்துடணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. தூரத்தில் இருந்தால் தான் இவனுங்க நமக்கு பிரச்சனை. பக்கத்தில் வந்துட்டுனா ஈஸியாக போட்டு தள்ளிடலாம் அவனுங்களெல்லாம். எஸ், நம்ம வெப்பனுக்கு பவர் வந்துருச்சு. இப்போ பாருங்கடா, எப்படி ஒரே அடியில் மறுக்கியாவா? இங்கே ஒன்று இருக்குது, கையில் கத்தி, அப்புறம் அது மேலே அடிப்படக்கூடாதுன்னு முன்னாடி ஒரு பலகையெல்லாம் வச்சுட்டு நிற்கிது. சரி ஓகே, அப்படியே மேலே ஏறி போவோம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், இதோட இந்த மலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மலை உச்சிக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட பக்கத்தில். சரி அப்படியே, ஆஹா முன்னாடி ஒருத்தன் வரான். 2 பேர் வந்துட்டானுங்க. நியூ பிளேஸ் ஆன். ஆனால் இவங்கிட்ட போய் இந்த பவரை யூஸ் பண்ணிட்டேனே. சே, இவனுங்களாம் ஈஸியாகவே அடிச்சிருக்கலாம். இவனுங்களாம் அம்ப வச்சும் அடிக்கல. அச்சுயோ, இவனுங்க அம்ப வச்சு அடிக்கல. ஆனால் தூரத்தில் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் போகணுமே. சரி ஓகே, நம்ம கிட்ட இருக்க இந்த கம்பி அப்படியே கம்பு சுற்றுற மாதிரி சுற்றிட்டு முன்னாடி மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அது பக்கத்தில் போயிட்டோம்னா போதும். கமான், இப்போ அடி. நீ எவ்வளோ அடித்தாலும் என் மேலே படாது. ஐயோ, ஸ்டாமினா வேற குறையுதே. அவன் பக்கத்தில் போயிட வேண்டியதான். அவ்வளோதான், மாட்டினியா? 2 அடியில் சுற்றி போயிருதுங்க. ஆனால் இதுங்க பாருங்க என்ன ஆட்டம் போடுதுங்க. ஓகே, இந்த பக்கம் எதுவும் இல்லை. அப்போ மேலே தான் போகணும் போல். ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்போ ஒரு வேளை யாருக்கிட்டே அடி வாங்கிட்டோம்னா மறுபடியும் பழைய செக் பாயிண்ட்லேருந்து வரணும். இங்கே எங்கேயாவது செக் பாயிண்ட். இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. ஓகே, இந்த செக் பாயிண்டில் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம தலைமுடியை ஒன்று பிச்சு அதை ஊதுபத்தியாக மாற்றி இங்கே இருக்க அந்த திருநூரில் குத்தி வச்சுட்டா செக் பாயிண்ட் கம்ப்ளீட். ஓகே, இங்கே ரெஸ்ட் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஹெல்த்துலேருந்து எல்லாமே நமக்கு பழைய மாதிரி ஃபுல் பவரும் வந்துடும். ஓகே, ரெஸ்ட் எடுத்தாச்சு. நம்ம ஸ்கில்ஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். எஸ், நம்மகிட்ட ஒரு டோக்கன் இருக்குது. எதை இன்க்ரீஸ் பண்ணலாம்? இதுக்கு மேலே இருக்கிறது முன்னே பண்ணணும். இதை பண்ணலாமா? இது பார்க்க சூப்பராக இருக்குங்க. ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி மேலே இருக்கிறத அன்லாக் பண்ணணும். அதுவும் இதே மாதிரி தான். ஆனால் அதையே நம்ம யூஸ் பண்ணல. இது எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? சரி ஓகே, நம்ம செக் பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது. இது வழியாக மேலே போவோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த பிளாக் விண்ட் மவுண்டனோட மலை உச்சின்னு நினைக்கிறேன். என்னடா இது, நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு மேலே. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு முறை என்கிட்ட சொன்னான், பார்வைக்கு வெளியே மனதை விட்டு வெளியேறுவது ஒரு முட்டாளின் வேலை. பார்ப்பதே, ஆனால் பார்ப்பதன் மூலம் செய்வதுதான் ஞானிகளின் வேலை. யாரா அது? ஆனால் அவன் பைத்தியமாகவில்லை. அவர் பார்த்ததை கொண்டே. இது கண்டிப்பா அந்த மொட்டை மண்டையன் தான். அவன் யூஸ் பண்ற அதே போவருங்க. கரடி, oh my god, எவ்வளோ பெரிய கரடி. இதை எப்படி நான் சமாளிப்பேன்? சரி ஓகே, அதை எப்படியும் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நேரத்துக்கு அது இப்படியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அதோட ஹெல்த் ஃபுல்லாக குறையும். அதுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. ஐயோ, இது கண்டிப்பாக அந்த மொட்டையும் தாங்க. அவன் யூஸ் பண்ணுற அதே பவர் தான். அப்போ அந்த மொட்டையும் தான் கரடியா? அவன் மறையும் போது அதுக்கு தான் சொல்லிட்டு போயிருப்பான் போல, உன்னால் முடிஞ்ச மலை உச்சியில் வந்து சந்தின்னு. சரி, அவன் பவர் நம்மகிட்ட இருக்குல்ல, அவன் பவர் வச்சு அவனையும் அடிப்போம். எஸ், ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே நிற்கிறோம், அது அங்கே போய் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே பின்னாடி போய் ஒரே ஓதை வச்சுக்கோ. யாருக்கிட்ட கரடி வேஷம் போட்டு வந்தா நான் பயந்துருவோனா? அந்த கரடியோட கூர்மையான நகத்தை வச்சு என்ன குத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. நம்ம மாட்டணும், அவ்வளோதான் போல. அப்படியே அப்பா நசிக்கிருக்கோம் நேரத்துக்கு. இப்போ போகிறேன் மாதிரி மாட்டேங்க. நம்ம பிளான் சொதப்பிடுச்சு. சரி, உருமாற வேண்டிய டைம் வந்துருச்சு. கரடி, இனிமே உன்னால் எதுவும் பண்ண முடியாது. உன்னை நெருப்பாலேயே பொசுக்கிறனாலே பார். அந்த கண்ணுக்கு நடுவில் தலையை கொண்டு போய் விட்டு மாட்டிக்கிச்சாட்டுக்கு. அப்படி அவ்வளோதான், நெருப்பு பிடிச்சிக்கிச்சு அது மேலே. என்ன பண்ணுது? அது மேலே நெருப்பு பிடிச்சிச்சுன்னு பார்த்தா அது நம்ம மேலே நெருப்பு பிடிக்க வச்சுட்டு போயிடுச்சு. எங்கே போச்சு? வருது. இந்த நெருப்புக்குள்ளே அது காத்தா சுற்றிக்கிட்டு இருக்குங்க. நான் எங்கே போய் அதை கண்டுபிடிப்பேன்? ஓகே, அங்கே வெள்ளை கலர் ஒரு டாட் தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கு. நவுதுகை, இனிமேல் இந்த கரடியை சமாளிக்கிறது ஈஸி இல்லைங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சு. முன்ன இருந்ததோட ரொம்ப கோபம் மாறிடுச்சு. வருது. சே, நவுதுக்கலான்னு பார்த்தா கரெக்டாக அடிச்சிருச்சு நம்மளை. என்னடா இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்போ தானே அதை அடிக்கிறது? வருது. அவ்வளோதான், இப்போ அடிக்க வேண்டியதான் நம்ம. ஐயோ, இந்த நேரம் பார்த்து நம்ம பவர் வேற போயிடுச்சு. சரி, நம்ம என்டர்ஜென்சியோட தேனஸ் மண்டையன் பவர் இருக்கு, அதை யூஸ் பண்ணுவோம். தலையை வச்சு ஒரே குத்து. கரடியே சாஞ்சிருச்சுங்க. அப்போ தேனஸ் மண்டையனோட பவர் பாருங்க எவ்வளோ பயங்கரமான பவர்னு. அதை ஃப்ரீஸ் பண்ணிட வேண்டியதான். நியூ பிளேஸ் ஆன். அவ்வளோதான், இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த கரடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துரும். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, இதை கண்டிப்பாக தோக்கடிச்சிருவேன்னு. ஆனால் இவ்வளோ நேரம் அடிச்சு அதுக்கு இவ்வளோ கம்மியாக ஹெல்த் குறைஞ்சிருக்கு. அது என்னமோ பண்ண போகுது. நானும் இந்த கரடிக்கிட்ட ரொம்ப நேரமாக தம் கட்டி போராடிக்கிட்டு இருக்கேன். அது லைஃப் குறையிற மாதிரி தெரியல. என் லைஃப் தான் ஃபுல்லாக குறைஞ்சிரும் போல விட்டா. ஸ்டாப் நிறுத்தே. புரோட்டாவுக்கு மாவு பசைகிற மாதிரி பசஞ்சிருச்சுங்க. இந்த கரடியை எப்படி தாண்டா தோக்கடிக்கிறது? இவ்வளோ நேரம் நம்ம விளையாண்டு தோக்கடிச்சிட்டு வந்தவனுங்களாம் சும்மா. இந்த கரடி தான் மெயின் பாஸ் போல. நல்ல வேலை செக் பாயிண்ட் இங்கேயே இருக்குது. ஆனால் நம்ம தோற்றுருவோன்னு தெரிஞ்சு செக் பாயிண்ட்டை பக்கத்துலேயே கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சு இந்த கரடி வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு. ஓகே, நம்ம வேறு ஏதாவது இதில் ஏதாவது மாற்றிட்டு போகலாமா? எனக்கு தெரிஞ்சு தேனஸ் மண்டையன் தான் வந்து பயங்கரமாக அடிப்பான். அவனே இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம கிளம்புவோம். இந்த டைமாவது அந்த கரடி எப்படியாவது நம்ம டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும். போன டைம் இந்த நம்பிக்கையில் தான் போனேன். ஆனால் அந்த கரடி நம்மளை போட்டு புரட்டி எடுத்துருச்சு. அதோ நிற்கிது பாருங்க.
ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்து அதை ஃப்ரீஸ் பண்ணுவோம். அப்போ தான் அது கொஞ்சம் நேரத்துக்கு நிற்கும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி இதை அடிச்சிட வேண்டியதான். இந்த டைம் நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக விளையாண்டா மட்டும் தான் இதை தோக்கடிக்க முடியும். இந்த டைமும் தோத்துட்டோம்னா இதை விட பெரிய ஆசைக்கு நமக்கு எதுவும் இல்லை. எப்படியாவது இந்த கரையை தோக்கடிச்சா ஓடி பிரிச்சிடான். கரை என்ன பயந்துட்டு ஓடுறியா? ஓடுனா மட்டும் விட்டுருவோமா? காலையே ஒரு ஓட விட்டுட்டு வந்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கிட்ட அடி வாங்காம தப்பிக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம அதை தோக்கடிக்கவே முடியாது. அந்த கரடி வரதை பார்த்தா ஏதோ ஒன்று பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா சான்ஸினா சாட்டு போடுது. என்ன குதிக்குது. அப்படியே நம்மளை அடியில் வச்சு நசுக்கிடலான்னு பார்க்கும் போல. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகங்க, இந்த கரடி தான் அவனோட ஒரிஜினல் முகமா இல்லை முன்னாடி வந்தானே ஒரு மொட்டை மாட்டேன் அந்த ரூபம் தான் அவனோட ஒரிஜினல் முகமானே தெரியலையே. ஆஹா அது குதிக்க போகுதுன்னு வந்துடும். மனசுக்குள்ள குழந்தைன்னு நினைப்பு எகிரி குதிச்சு விளையாண்டுக்கிட்டு ஏன்னா ஒரே உதைக்கு பறந்து போய் விழுவுது அது. எஸ் கண்டிப்பாக இதை நம்ம தோக்கடிக்க முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது வேற அப்பப்போ ஓடி போயிருது. கரடியே ஓடாமல் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன். ஒழுங்கா நின்று அந்த இடத்துலயே நிற்க தானே சொன்னேன். அதுக்கு எதுக்கு ஜம்ப் பண்ணி நம்ம மேலே குதிக்க வருது? என்ன குத்திக்கிட்டு இருக்குது முன்னாடி. ஓகே 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 கூலாடி. இவ்வளோ வேகமாக அடிச்சுனா நான் என்ன பண்ணுவேன்? ஓகே ஃபர்ஸ்ட் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. இருங்க. ஐயோ லைஃப் இன்க்ரீஸ் பண்ணவே விட மாட்டேங்குதே. அட இரு. ஆஹா நம்ம லைஃபை போறீங்களே. இதுக்கு மேலே விட்டோம்னா செத்துருவோம். அப்பாடா எப்படியோ கொஞ்சம் கேப் கிடச்சிச்சு. அதுக்குள்ளே நம்ம லைஃப் ஏற்றியாச்சு. இன்விசிபிளாகவும் மாறியாச்சு. இப்போ அந்த கரடிக்கு நம்ம தெரிய மாட்டோம். அங்கே பாருங்க நம்ம அங்கே இருக்கும் நினச்சி குத்திக்கிட்டு இருக்கு போல. பின்னாடி போய் ஒரே ஓட அவ்வளோதான் சாச்சியாச்சு. அப்படியே ஒரு ஹெவி ஷாட் போட வேண்டியதான். ஐயோ கரடி நூலையில மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம கிட்ட இன்னும் 2 கைவசம் பவர் இருக்கு. நியூ பிளேஸ் ஆன் பண்ணிட வேண்டியதான். ப்ளீஸ் கரடி மாட்டிக்கிச்சு. அப்படியே அதோட ஃபுல் லைஃபையும் குறைக்கணும். கமான் வேகமாக போற. அச்சோ அதுக்குள்ளே வெளியே வந்துருச்சு. ஆனால் நம்ம வெப்பனுக்கு பவர் ஏறிடுச்சு. ஹெவி ஷாட் போட வேண்டியதான். கமான் அவ்வளோதான் கரடி சாஞ்சிருச்சு. வேகமாக போய் பக்கத்தில் அடிக்க வேண்டியதான். இந்த கரடியோட லைஃபை குறைச்சி இந்த கரடி எப்படியாவது நம்ம தோக்கடிச்சா. நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த கரடி இனிமேல் ரொம்ப மோசமாக உக்கரமாக மாறிடுமே. இங்கே பாருங்க காத்தா மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காத்தா மட்டும் இல்லை காத்தும் நெருப்பு ரெண்டும் கலந்து ஒன்றா கலந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வருது அடிச்சிருச்சுங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரே நெருப்பாக இருக்கனால அதுவும் நெருப்பாக இருக்கனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எங்கே வருதுன்னு. நம்மக்கிட்ட ஃபயர் ப்ரூஃப் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை மறந்துட்டேன் பாருங்க எவ்வளோ நேரம். இப்போ நெருப்பு நம்ம மேலே பட்டாலும் நெருப்புனாலும் டேமேஜ் வராது. ஆனால் இந்த கரடி அடித்தா டேமேஜ் வரும். போன டைம் இதே மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். டக்குன்னு அந்த கரடி நம்ம போட்டு தள்ளிடுச்சு. இந்த டைம் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. எப்படியாவது அந்த கரடி டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும். பின்னாடியே அடிக்கலாம்னு பார்த்தா இப்படி அடித்தா அந்த கரடி அடித்த மாதிரி தான். அப்படியே பின்னாடி போய் ஒரு உத விடுவோம். அதுக்கு அந்த கரடி சாஞ்சிருக்கணுங்க. சாயில நம்மளை போட்டு சாய்ச்சிரும் போல. நம்ம கிட்ட இருக்க அந்த ஃபயர் ப்ரூஃபும் இன்னும் ரொம்ப நேரத்துக்கு தாங்காது. எப்படியாவது அந்த கரடியை சமாளிச்சாகணுமே. என்ன பண்ணுறது? நம்மகிட்ட லைஃபும் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே ஹெவி ஷாட் போட வேண்டியதான். வச்சுக்கோ. ஆஹா அதை அடிச்சிட்டோம். அதுவும் நம்மளே அடிச்சிருச்சு. இருங்க ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். இதுக்கப்புறம் நம்மளே நினச்சாலும் ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா சொரக்கொடுக்கு தீர்ந்து போச்சு. எனக்கு கிட்ட இருக்க கடைசி வாய்ப்பு இதுதான். இந்த உள்ஃபு பவரை வச்சு எப்படியாவது அந்த கரடியை தோக்கடிச்சாகணும். இல்லைன்னா கண்டிப்பாக இப்பயும் நம்ம தோற்றுருவோம். ஆனால் இந்த கரடி அடிக்கிறத பாருங்க. நம்ம இந்த உள்ஃபாக மாறினாதாங்க அந்த கரடி ரொம்ப பயங்கரமாக மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த உள்ஃப் பவரும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? போடு. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி 4 அடி அடிச்சோம்னா போதும் அந்த கரடி கண்டிப்பாக செத்துரும். ஓகே இப்போ அந்த கரடி அடிக்க போகுது. அது மட்டும் இல்லை நெருப்பையும் வர வைக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் நெருப்பு வருது. எங்கேயும் காலை வைக்க முடியல. அந்த கரடி வருது. ஓகே இந்த டைமாவது அந்த கரடிக்கிட்ட நம்ம அடி வாங்காமல் முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்கணும். அந்த நெருப்புக்கு நடுவில் பாருங்களேன் ஒரு சின்ன டாட் ஒயிட் டாட் இருக்குது. அதை வச்சு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே வா 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 மாட்டக்கூடாதுன்னு நினச்சா மாட்டிக்கிட்டேன். ஓகே மறுபடியும் அது வரும். வா 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 வா. ஒன்று அந்த கரடி உயிரோடு இருக்கணும், இல்லை நான் உயிரோடு இருக்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று இப்போ நடக்க போகுது. ஆல்ரெடி கரடிக்கிட்ட ஒரு டைம் அடி வாங்கி தோத்துட்டோம். அது நமக்கு எதுவும் புதுசு இல்லை. ஆனால் அந்த கரடி நம்ம தோக்கடிச்சிட்டோம்னா அதுதான் நமக்கு கிடைச்ச வெற்றி. எப்படியாவது தோக்கடிக்கணும். பவர் இன்க்ரீஸ் பண்ணி போட மாட்டேங்கலையே. அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தான். எஸ் நம்மளால் கண்டிப்பாக முடியும். நம்மகிட்டே லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கிட்டே லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு ஹெவி ஷாட் போட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு நம்ம வெப்பனுக்கு இன்னும் பவர் ஏறல. பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால கொஞ்சம் நேரம் நம்ம சமாளிச்சாகணும் இந்த கரடியை. அவ்வளோதான் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பின்னாடியே போய் ஒரே மிஸ் பண்ணிட்டேனே. எப்படி இந்த கரடியை தோக்கடிக்க போகிறேன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் தான் எனக்கு லைஃப் இருக்குது. ஆனால் நமக்கு லைஃப் கொஞ்சம் தான் இருக்குது. எஸ் ஒரு வழியாக அந்த கரடியை தோக்கடிச்சாச்சு. உன் தோல்வியை ஒத்துக்கோ கரடியே. மறுபடியும் தப்பிச்சு போகுது. தந்திரமான அயோக்கியனே என்ன மன்னிச்சுக்கே. இன்னைக்கு நான் உன் வாழ்க்கையை அழிக்காம விட மாட்டேன். அதோ இருக்க போறீங்க சன்னுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் பவர். அதிர்ஷ்டம் இனிமே உன் பக்கம் இல்ல. உன் உதவிக்கு கூட இனிமே யாரும் வர மாட்டாங்க. எனக்கு தேவையானதெல்லாம் இதை வேற இடத்துக்கு கொண்டு போகணும். இது எல்லாத்தையும் நான் புதுசா மாத்தணும்.
ஓ என்னை மணியுந்தல் இளம் முனைவரே கருணை இளம் முனைவரே கருணை கட்டுந்தல். நான் வான நீதிமன்றத்தின் சிப்பாய் மட்டுமே. ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் வான அரண்மனையின் வலிமை மிக்க தாசுக்காரனை சவால் செய்ய யார் துணிவார்கள்? அவன் வார்த்தைகள் எல்லாம் உண்மைதான். என்னதான் தைரியமான ஆளா இருந்தாலும் பெரிய முனைவருக்கு தீங்கு செய்ய அவனுக்கு துணிச்சல் இல்லை. இங்க இருக்கும் கயிறுகள் எல்லாம் இழுக்க வேற ஒருவர் வேண்டும். சரியா சொன்னீங்க. இந்த விஷயம் ரொம்ப விசித்திரமானது. அந்த சக்தியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அதை அங்கேயே நிலைநிறுத்துவதை தவிர குறைந்த ஏவோஸ்களை படையலாக ஏமாத்தினேன். நீங்கள் என்னை மன்னித்தால் எனது செயலுக்கு பரிகாரம் செய்ய நான் மீண்டும் குவானி செல்வேன். மீண்டும் எங்கேஜிங் பேட்டில் வைக்கப்படுவேன். அதுக்கு மேல் நீங்கள் என்னை எங்கும் காண முடியாது. ஓ, அவனோட முக்கால் களத்தெல்லாம் விட்டு தள்ள. ஹே குட்டி குரங்கே, இப்ப முனிவரோட நினைவு சின்னத்தை போய் மீட்டுட்டு வா. நம்ம இவ்வளோ நேரம் இந்த பிளாக் வெண்ட் மவுண்டனில் போராடுனதுக்கு பலனா சண்முகாங்கோட பவர் நம்ம கிட்ட வந்துருச்சு. 6 பவரில் 1 பவர் என் முன்னாடி இருக்கு. இங்கே நடந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா அதை புரிஞ்சிக்கவே முடியாது.白卷起千般缘，色与空弹指间，轮回路有万次劫，求不退，闭上眼，一生功名忙如烟，浮沉落花乱不绝。究竟寻常事，有情处不远。口中念，心中言，现世报，却方便。修行路，无名迹，感动时，莫等闲。一生功名情如烟，最后人物在少年。青石面，看真知，看见。
மாஸ்டர், இன்னும் புரியாத புதிர்களா இருக்கே. துறவிங்களுக்கு தங்கத்து மேல இருக்கக்கூடிய ஆசையை நம்ம முறியடிக்கணும். ஆனா ஏன் எல்டர் ஜிஞ்சி இன்னமும் அந்த கசாயவை புடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாரு? கசாயம் இல்லாமல் இருந்திருந்தால் தங்கள் உறவுகள் துண்டிக்கப்பட்டதையும் அவர்களின் ஆசை தணிந்ததையும் எப்படி உலகுக்கு காட்டுவார்கள்? சாப்டர் 1 இத்துடன் முடிவடைகிறது. நீரோடைகளை கடந்து மலைகளை தாண்டி கருப்பு காற்றின் மூலம் உன் ரத்தம் சிதறிவிட்டது. ஓநாய்கள் அலற, பாம்பு காற்று வீச, தீப்பிழம்புகள் நக்க, புகை மறைகிறது. குறைவானவர்களுக்கு தடுமாறுவது அடிமை, அவர்கள் மீது வீழ்ச்சியடைவது அவமரியாதை. இத்தனை தடுமாற்றங்களுடன் விவி நம்மளிடம் என்ன சொல்ல வருகிறது? சிறிய மீன்கள் இரைகளை பிடிக்கும் போது பெரிய மீன்கள் பின்னாடி காத்து கொண்டிருக்கும். யார் அந்த பெரிய மீன்? நான் பார்க்கவில்லையே. சிறிய மீன்களின் உணவுகள் அது அனைத்து இடங்களில் நீந்து கொண்டிருக்கும். நம்ம வெற்றிகரமாக சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி சன்னுங்கோட 6 பவரில் ஒரு பவரையும் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த சக்தி அந்த பறவைக்குள்ளே தான் இருக்குது, அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி இன்னும் நம்ம 5 பவரை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. இங்கே இருக்க ஒரு சக்தியும் ஒரு சாப்டர். இப்போ ஒரு சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி லெவல் 18லேருந்து 19க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் இது ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் இதுக்கப்புறம் வர சாப்டர்ஸ்லேயாவது நம்ம நிறைய பவர்ஸ், நிறைய லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோமான்னு பார்ப்போம். நிறைய ரிவார்ட்ஸும் கிடச்சிருக்கு நமக்கு. நம்ம கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. இங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் இப்போ அனிமேஷனாக காமிச்சாங்கல்ல, அது எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஊர் மக்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நெருப்பு ஒரு இதில். ஆனால் நடுவில் ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்டோரியில் வந்துச்சுல, அதான் இங்கே இருக்க மக்கள்லாம் பாருங்கள் பயத்தில் ஓடுறாங்க. நிறைய பேர் அது கூட சண்டை போடுறாங்க. இந்த சாப்டர் 1 ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்குள்ளே தான் இருந்திருக்கும். அந்த பிளாக்பெண்ட் மவுண்டனுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு மரம், மலை இந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற சாப்டர் 2, 3லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். சாப்டர் 2 ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும். சாப்டர் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற சாப்டர் 2, 3லாம் முடிப்போமா மாட்டோமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டினியூ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்போர்ட்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த வீடியோக்கு சேர்ந்து லைக் கொடுக்கணும். அப்போ தான் அடுத்த பார்ட்லாம் வரும். அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள், அவங்களும் இப்போ தான் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இது ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ், லவ்லி பாஸ்.